அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. விவேக் ஆத்ரேயா இயக்கத்துல நானி, எஸ்.ஜே. சூர்யா கூட்டணியில கலக்கி இருக்கிற திரைப்படம் சூர்யா சாட்டர்டே. இது தெலுங்குல எடுத்து பிற மொழிகளுக்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேன் இண்டியாவா. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யாவோட வில்லத்தனமான ஆக்டிங்கும், இன்னொரு வில்லனோட அவங்க அண்ணா நடிப்பாரு அவருடைய ஆக்டிங்கும், இதுதான் இந்த படத்தை ரொம்ப போர்ஸா தூக்கி நிறுத்தும். எப்பயுமே வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் பட்சத்துல அந்த படம் பேசப்படும். இதுல 3 வில்லன்கள் இருப்பாங்க. 3 வில்லன்களுடைய கனெக்டிவிட்டியும் சரி, ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும். அது எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ணியிருப்பாரு விவேக் ஆத்ரேயா அவங்க கிட்ட. அதே சமயம் அபிராமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய போர்ஷனும் சரி, நானிக்கு அப்பாவா நடிக்கிற சாய்குமாருடைய போர்ஷனும் சரி ரொம்ப அழகாவே இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாவே இருக்கும். இந்த கதை சனிக்கிழமை நடக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, ஊர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமைனா நான் இதை சாப்பிட மாட்டேன்னுவான் ஒருத்தவன், திங்கக்கிழமைனா நான் அதை சாப்பிட மாட்டேன்னுவான் ஒருத்தவன், செவ்வாய்க்கிழமைனா கடன் கொடுக்க மாட்டேன்னுவான். அது மாதிரிலாம் ஒரு சென்டிமெண்டா இருக்கும். ஒரு கிழமைக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த மாதிரி சனிக்கிழமைக்கு இங்க ஒரு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதே சமயம் நானி ஃபைட் பண்ற இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவாரு, அது இன்னும் எக்ஸ்ட்ரானரி பேஸா இருக்கும். கோகுலபாலம் அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ்னா கூட அது சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு குடிசை மாதிரி இருக்கும். அதை காலி பண்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து அதை காப்பாத்தி கொடுக்கறது தான் நானியோட பொறுப்பு. இந்த கதையை வச்சுதான் பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலா பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி, சமூக அக்கறையும் சமூக பொறுப்பும் உள்ள சில காட்சி அமைப்புகளை ஒழுங்கா பண்ணிட்டாலே அந்த படம் மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் படம் ஆயிடும். அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி, என்.டி. ராமாராவ் காலத்துல இருந்து சரி, அதை அழகா பேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைய எடுத்துட்டு நானி களம் காண்டிருக்காரு. அது இயக்குனருடைய ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேவும் ஷார்ட்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். ஒரு இடத்துல எஸ்.ஜே. சூர்யா ஸ்டேஷன்ல அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஸ்லம் ஏரியாவில் போய் ஒருத்தவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், தான் அண்ணன் வீட்டுல போயிட்டு காஃபி டீ சாப்பிட்ற இடத்துல அவருக்கு காஃபி டீ குடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தியேட்டர்ல எக்ஸ்ட்ரானரியான கிளாப்ஸ். அதித்தி பாலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தலையை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய போர்ஷன் அக்காவா இருந்தாலும் அது ஒரு கனமான பாத்திரமா இல்லாம நார்மல் கேஷுவலா போனதுனால தான் இந்த படம் இன்னும் மெரிட் ஆயிருக்கு. முழுக்க இது ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்த படமா இருந்தாலும் நீங்க உட்காந்து பாக்குறதுக்கு உண்டான யூத்துக்கு உண்டான அனைத்து கனெக்டிவிட்டியும் இருக்கும். இதுல போலீஸ் சீனா இருக்கட்டும், வில்லத்தனமான சீன்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரசிக்கிற அளவுக்கு சீன் பை சீனா ரொம்ப தமிழ் சினிமாவில் கூட நான் இந்த மாதிரியான சீன் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டமால் டிமில் அடிக்கிறத விட்டுட்டு அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் மேக்கிங் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஸ்கிரீன் பிளே இதுல நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டாவது நீங்க ஆக்ஷன் பாக்குறவங்க, லவ் போர்ஷன் பாக்குறவங்க, மதர் சென்டிமெண்ட் பாக்குறவங்க, இவங்க எல்லா ரசிகர்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி இருக்கிற படம் தான் சாட்டர்டே. இதுல எஸ்.ஜே. சூர்யா இதுவரை தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலையும் நடித்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வித்தியாசமான முறையில மிகப்பெரிய வில்லனா மிரட்டி இருக்காரு. ஹாலிவுட் லெவல்ல வில்லனா வரக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டிக்கும் உண்டான சீன் மேக்கிங் இந்த படத்துல அவர் பண்ணியிருக்காரு. எனவே இந்த படத்தை நீங்க கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டா போய் பார்க்கலாம், போர் அடிக்காது. வசூலையும் அல்லும். அநேகமா பேன் இண்டியாவில் இந்த வருஷத்துல ஸ்டார் கார்ட்ஸ்ல வசூல் அள்ளக்கூடிய படம் சூர்யா சாட்டர்டேவா இருக்கும். நன்றி, வணக்கம்.